ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எப்படி கோஸ் பொரியல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுன்னு ஒரு துளி கடுகு பொரியுது, உளுந்து கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. 2 கருவேப்பிலை, வெங்காயம், கொஞ்சம் உப்பு, நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. உப்பு போட்டிருக்கு, ஸோ சீக்கிரமாக வெங்காயம் வணங்கிடும். ஒரு வரமிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் லைட்டாக இப்படி வணக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மணமாக இருக்கும், அதுக்காக. பொடியாக நறுக்கின கோஸ், இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் வாட்டர். அடுப்பு சிம்மில் இருக்கணும். 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா காய் வெந்திருக்கும், லைட்டாக தண்ணி இருக்கும். அதை மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணியை சுண்ட வச்சுருங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தண்ணி நல்லா வத்திடுச்சு. இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. அந்த முட்டையை உடச்சி இதுக்குள்ளே கொடுத்துக்கோங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இதே மாதிரி மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், see you.